இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜோட கண்டினியூ தான். இங்கே இருக்கிற ஊற்றுற தண்ணி தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அந்த போகுது. டாப்புக்கு வந்தாச்சு. இப்போ நான் வந்து சொன்னேன்ல ஆல்ரெடி ஒரு ஃபால்ஸ் இருக்குது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுதான் மேலே தான் ட்ரெக் பண்ணி போகிறோம். கீழே ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து சின்ன பசங்க குழந்தைங்க குளிக்கிற மாதிரி இருக்குது. லேடிஸு எல்லாம் கீழே குளிக்கிறது. பட் பசங்கள்லாம் குளிக்கலாம், மேலே போயிட்டு மஜா பண்ணி குளிக்கலாம். கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போனாலே போதும். வந்துட்டோம் வந்துட்டோம் வந்துவிட்டோம். எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா எவ்வளோ க்ளீனாக இருக்குங்க. பட் நம்ம வந்து அது மேலே இருக்குது பார்த்தீங்களா, டேரக்ஷன் அது மேலே இருக்கு கொஞ்சம். இங்கே தான் நம்ம போக போகிறோம். வாங்க அப்படியே போவோம். அப்படியே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற போகிறோம். நம்ம மேலே ஏறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழி வந்து சின்னதாக உங்களுக்கு பார்த்து தெரியும், சின்ன சந்து மாதிரி இல்லை. இந்த சந்தில் தான் நம்ம மேலே ஏற போகிறோம். இப்போ இந்த வழியில் தான் மேலே ஏற முடியும். ஃபோன் வச்சுட்டு என்னால் ஏற முடியாது. ஆனால் மேலே ஏறிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறேன். ஆல்மோஸ்ட் மேலே ஏறியாச்சு. ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபால்ஸ் விட்டோம் வந்து விட்டோம். இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் பிரிட்ஜோட கண்டினியூ தான். இங்கே இருக்கிற ஊற்றுற தண்ணி தான் அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அந்த போகுது. டாப்புக்கு வந்தாச்சு. இதுக்கு போக முடியாது. இதோட குளிக்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டு பெட்டர் எல்லாமே. இதுக்கு மேலே பண்ணால் உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஆனால் ரொம்ப பாறைலாம் வலிக்குது. இதுக்கு மேலே குளிக்க போகிறீங்கன்னா பார்த்து உங்கள் ஓன் ரிஸ்கில் குளிச்சுட்டு வாங்க. நான் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நினைஞ்சிட்டேன் ஃபுல்லாகவே. சாரல்லே வந்து ஃபுல்லாக நினச்சிட்டாங்க. ஷூ மட்டும் தேடி வச்சுட்டு வந்துட்டேன். நான் ஷூ போட்டதுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிட்டு இருக்கோம். காய்ஸ் இது மேலே ஃபால்ஸ் ஏறணும்னா இதுதான் வழி. இப்படி தான் நம்ம ஏறணும். ஏன்னா அந்த குச்சி செடியெல்லாம் பிடிச்சி தான் நம்ம மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஏறும்போது பார்த்து ஏறுங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் பூச்சி அதெல்லாம் நிறைய இருக்குது. நம்ம கையில் போட்டு பச்சா அலர்ஜி அது மாதிரி வந்துடும். ஸோ அதனால் பார்த்து சேஃப்டியாக ஏறுங்க ஏறும்போது. காய்ஸ் ஃபால்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். ஃபால்ஸில் மேலே ஏறிட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு கீழே இறங்குறோம் நாங்கள். இதுதான் நான் ரொம்ப ஸ்ட்ரிப்பாக இருக்குது. ஒன்று ஏறுனா ஹைட்டாக ஏறுது, இல்லைன்னா டவுனாக இறங்குது. கால் வேற அப்படி இப்படி டான்ஸ் 8 வேற போடுது. நான் காலையிலேயே ஒரு ட்ரெக்கிங் பாடி கூப்பிட்டு போயிட்டு சாவடிச்சு விட்டானுங்க. ரைஸ் லாஸ்ட்டாக இப்போ நாங்கள் யானைக்குளம் சொல்லிட்டு வந்திருக்கோம். யானை வந்து இங்கே தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு வரோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6 மணிக்கு சொன்னாங்க. சரிதான் அங்கே வந்து இப்போ நாங்கள் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 6:10 ஆயிருக்கு. சரி இதுக்கு மேலே இருட்டுச்சுன்னா வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி வருதான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்க தான் இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ செம்ம கூட்டம். ஃபுல்லாகவே யானை பார்க்க தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வந்துச்சுன்னா அதையும் நாங்கள் கேப்சர் பண்ணி அதையும் நாங்கள் போடுறோம். ஆமாம் காய்ஸ் ரொம்ப நேரம் கழித்து வெயிட் பண்ணதுக்கப்புறம் யானை வந்துச்சு. அதை பார்க்குறதுக்குன்னு எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வெயிட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. யானை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு அதை வர்றதுக்கே யோசிச்சுது. அப்புறம் 2 கூட துணைக்கு வந்தனால சப்போர்ட் 3 பேரும் ஒன்றா வந்து தண்ணி குளிச்சுட்டு கொஞ்சம் நேரத்தில் இருந்தாங்க. அது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:30. இப்போ தான் வந்து நாங்கள் அந்த எலிஃபெண்ட், அதாவது 3 யானை சின்ன யானை தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு போச்சு. இதுக்கு மேலே வந்து ஜென்சன் லைட்லாம் போட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் சொல்லிட்டாங்க. ஸோ அதான் இப்போ தான் முடிச்சுட்டு எல்லாம் நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கள் ரூமுக்கு வரத்துக்கு நைட்டு ஒரு 9 ஆகிடுச்சு. நேற்று ஜீப் சஃபாரி முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் நாங்கள் நைட்டு டின்னர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே ஐடல் பார்க் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க.
ஸோ அதான் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம், கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் சொல்லிட்டு மூணாரில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து அடல்ட்டுக்கு வந்து 100 ருபீஸ் வாங்கினாங்க. இதே சில்ட்ரன்ஸாக இருந்தால் 50 ருபீஸு. நீங்கள் எதனா கையில் கேமரா, DSLR இல்லை ப்ரீ வெட்டிங் ஷூட்டு அதுக்கெலாம் எல்லாமே இங்கே வந்து ரேட் அதிகமாக தான் இருக்குது. பெஸ்ட் என்னன்னா ஃபோனில் நீங்கள் அழகாக ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா இந்த பொட்டானிக்கல் கார்டனில் ஈவினிங் டைம் தான் நல்லா எப்படி சொல்கிறது நிறைய இருக்குது பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா ஈவினிங் நல்லா ஃப்ளார்ஸ் லைட்டிங்லாம் வச்சுருக்காங்க. இங்கே மியூசிக்கல் ஃபவுண்டைன் கூட இருக்குது. நிறைய கான்செப்ட் கூட நிறைய உள்ளே வச்சுருக்காங்க போல், மியூசிக் கான்செப்ட்ஸ்லாம். நாங்கள் எங்களுக்கு மார்னிங் நாங்கள் இதோட கிளம்புறோம் இங்கே மூணார்லேருந்து. சரி அதனால சொல்லிட்டு நாங்கள் மார்னிங்கே பார்த்துடலாம், வந்ததுக்கு எதுனா ஒரு பொட்டானிக்கல் கார்டன்லாம் போகணுன்னு சொல்லிட்டு. இங்கே கேரளா ட்ரெடிஷ்னல் வந்தோடனே இதான் உள்ளே போய் இங்கெல்லாம் ஃபுல்லாக லைட்டிங். கவுண்டரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க நீங்கள் ஈவினிங் வந்திருந்தால் இன்னும் நல்லா பெட்டராக இருந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் கிடைக்கலன்னா மார்னிங் வந்துட்டோம். மேபி நீங்கள் யாருன்னா மூணார் வந்துட்டு பொட்டானிக்கல் போகணுன்னா ஈவினிங் டைமில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே வந்து மொத்தம் செடி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான செடி வகைகள் இருக்கான். பூக்கள் வகை பார்த்திங்கன்னா மொத்தம் லட்சக்கணக்கான பூக்கள் விதைகள் இருக்கான். நம்மளுக்கு சீட்ஸ் வேணும்னா கூட, விதைகள் வேணும்னா கூட இங்கே தராங்களாம் என்ட்ரியில். ஒரு விதையோட பேக்கெட் வந்து 50 ரூபாலேருந்து ஆரம்பிக்குதான். இது ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு அப்படின்னாங்க. உண்மையிலே ஆயிரக்கணக்கான செடிகள் இருக்குது கைஸ். அது பேர் என்னன்னு கூட எனக்கு சத்தியமாக தெரியல. எவ்வளோ செடி பாருங்களா, அப்படியே ஏகப்பட்ட கலரில் இருக்குது, என்னென்ன வெரைட்டியில் இருக்குது, குட்டி 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 குட்டியாக இருக்குது. ஆனால் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏதோ தேவையில்லாமல் அன்வான்டாக செலவு பண்ணுறோம். நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து நம்ம அதுக்கோசம் எவ்வளோனா செலவு பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி செலவு பண்ணி நம்மளுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், நம்மளுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கணும். ஓகே இது மாதிரி கொடுத்த காசுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், இதை சாமந்தி மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பார்த்தோன்னா இது சாமந்தி கிடையாது. ஃபைனலாக மூணாறுலேருந்து கிளம்பும்போது வயிறு ஃபுல்லாகுதோ இல்லையோ மனசு ஃபுல்லாகிடுச்சு. உண்மையிலே நிறைய மெமரிஸு. அதுவும் இந்த வருஷம் 2025 ஸ்டார்டிங்லேயே